இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வரவேற்கிறேன். அன்னாளுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தனக்கு ஒரு குறைபாடு இருந்த போதிலும் கூட ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டாள். விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் வேண்டினாள். பொருத்தனை செய்து வேண்டினால் தன்னுடைய துக்கத்தை வேற யார்கிட்டையுமே அவள் ஷேர் பண்ணலை. ஆண்டவரிடம் வந்து அறிக்கையிட்டாள். அமைதியாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். இப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்னாள் எப்படி வந்து நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அன்னாள் வந்து துயரமாக இருக்கும்போது, அவங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, அழுது என்னை இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா, பாருங்க இப்படி பேசுகிறாங்க, என்னை மலடின்னு சொல்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் வந்து அழுது சொன்னாங்கல்ல. அப்போ துக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்து சொன்ன அன்னாள் இப்போ சந்தோஷம் ஆயிட்டாங்க. அந்த சந்தோஷத்தை என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க. 2ஆம் அதிகாரத்துல இருக்குது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன் ஏசப்பா. ஒரு டைம்ல ரொம்ப துக்கமா இருந்தேன், அழுதுட்டே இருந்தேன், சாப்பிடாம இருந்து அழுதுட்டு இருந்தேன், ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றாங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து துக்கமா இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவரிடத்தை வந்து என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை ஆண்டவரிடம் வந்து ஷேர் பண்றோமா, அது பண்ணணும்னே. இந்த அன்னாள்கிட்ட இருந்து இது ஒரு அழகான ஒரு குணம், இதை கண்டிப்பாக நம்மளும் ஃபாலோ பண்ணணும். சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, நன்மையை பெற்றுக்கொண்ட இந்த அன்னாள் ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி சொல்கிறாங்க. என்ன, ஆண்டவரிடத்தில் வந்து நன்றி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றையா எண்ணி பார்த்து நன்றி சொல்கிறாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, எங்கள் குஷ்டத்தெல்லாம் நீக்குங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு வந்து நிற்கும்போது 10 குஷ்டரோகிகளையும் சேர்த்து தான் என்ன பண்ணார், ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. என்ன, ஆனால் திரும்பி வந்தது யார் தான், ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் அந்த அன்னாள் நன்றி உணர்வு உள்ளவங்க. என்ன, தனக்கு செய்த நன்மையை எண்ணி வந்து ஆண்டவரிடத்துல நன்மை சொல்றாங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல இந்த மோசே, அந்த இஸ்ரவேலர்கள், அவங்க மிரியாம் எல்லாரும் சேர்ந்து கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாடுறாங்க. செங்கடல் வந்து இருந்தப்ப அவங்க வந்து முறுமுறுக்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய கடல், அப்போ நாங்கள் இங்கே சாகையா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ அதுலேருந்து ஆண்டவர் ரச்சித்துட்டார். என்ன, ரச்சித்த உடனே அதெல்லாம் நடந்ததெல்லாம் நினச்சி அவங்க பார்க்குறாங்க, குதிரையும் குதிரை வீரரையும் நீங்கள் தள்ளி போட்டீங்க, அவங்க வந்து தண்ணீரில் ஈயம் எப்படி கரையுமோ அது போல் என்ன பண்ணாங்க, கரைஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையா நினைத்து அவங்க என்ன பண்ணாங்களாம், நன்றி சொன்னாங்களாம். இந்த மரியாளும் அவங்க வந்து ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடியிருப்பாங்க. என்ன, மரியாளுடைய அந்த ஸ்தோத்திர பாட்டும் இந்த அன்னாளுடைய இந்த ஸ்தோத்திர ஜெபமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலா இருந்த மாதிரி இருக்கும். தாழ்மையை நீங்க நோக்கி பார்த்தீங்க, அகங்காரிகள்லாம் சிதறண்டு போயிட்டாங்க, மகிமையா நீங்க வெற்றி சிறந்தீங்க, தாழ்மை உள்ளவர்களை நீங்க உயர்த்தினீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் சொல்லி பாடுவாங்களாம். மலடின்னு இருந்த அன்னாளுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாராயிட்டாங்க, அம்மா ஆயிட்டாங்க. என்ன, இவங்க வந்து நன்றி செலுத்தினதுனால பாருங்க அவங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கூட கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு சாமுவேல் மட்டும் தானே இருந்தாரு, அந்த ஒரே ஒரு குழந்தைக்கு அவங்க வந்து இவ்வளோ அழகா செய்த நன்மையெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டதுனால ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாரு, இன்னும் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து அந்த அன்னாளை என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. குழந்தையே இல்லாம இருந்த அன்னாள் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, மக்களை பெற்ற மகாராசி ஆயிட்டாங்க. என்ன, நம்மளும்
நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி என்ன பண்ணணுமா, நன்றி சொல்லணும். இந்த லாக்டவுனில் எத்தனையோ பேர் நம்ம வேலையை இழந்தோம். ஆனாலும் அந்த டைம்ல ஆண்டவர் நம்மளை நடத்ததானே செஞ்சார். அந்த லாக்டவுனில் எவ்வளோ திருமணங்கள் நடந்துச்சுன்னு, அதுவரை நடக்காத திருமணங்கள்லாம் லாக்டவுனில் தான் நடந்துச்சு. எனக்கு கூட வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது தள்ளி போயிட்டே இருந்து. ஆனால் அந்த லாக்டவுன் பீரியடில் தான் கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான வீட்டை தந்தார். பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒவ்வொன்றையா நம்ம நினச்சி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். நன்றி உணர்வு உள்ளவர்களா நம்ம இருக்கணும். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. பார்த்தீங்களா, அந்த லாக்டவுனில் எத்தனையோ பேர் நம்மளை விட நீதிமான்கள்லாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை மூடி மூடி பாதுகாத்தார்ல. அது ஒவ்வொன்றையும் நினச்சி நம்ம ஆண்டவருக்கு என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். இந்த அன்னாளை போல துக்கத்தில் நம்ம ஆண்டவரை ஷேர் பண்ணது போல் என்ன பண்ணணும், சந்தோஷத்தையும் ஆண்டவரிடத்துல ஷேர் பண்ணணும். நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்கு அநேக ஸ்தோத்திரங்களே செலுத்தணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கிருபைகள் பெருகும். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் எத்தனையோ பாரங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டிருக்கிறீங்க, வியாதி எங்களை விட்டு விலக்கி போட்டிருக்கிறீங்க. நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஏசப்பா. நீங்கள் தந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, தாழ்மையில் இருந்த எங்களை நீங்கள் உயர்த்தி வைத்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர பலி இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அன்னாலே நீங்கள் ரட்சித்தீங்களே ஏசப்பா. அன்னாலே நீங்கள் மறுபடியும் ஆசீர்வதித்தீங்களே தகப்பனே. 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தீங்களே ஏசப்பா. அதுபோல பிள்ளைகள் ஏசப்பா, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நினைத்தருளுங்க ஏசப்பா. நீங்கள் எப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.